கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக பார்சலோடு வந்திருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. பிகாஸ் இது நான் 20K ரீச் பண்ணதுக்காக என் ஃப்ரெண்ட் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. பட் நான் இதை ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம 25.5K இருக்கும். இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா சத்தியமாக இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் எடுத்து வந்திருக்கேன். இது ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இதில் ஏதாவது ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிருந்தால் ரிட்டன் கூட இல்லை. பிகாஸ் இதெல்லாம் எனக்கு வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரிட்டன் பீரியடு எல்லாமே காலி. ஏதாவது ப்ராடக்ட் டேமேஜாக இருந்தால் அப்படியே வச்சுக்க வேண்டியது தான், ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன இது? பெயிண்டிங் ஸ்டிக்ஸு. ஆஹா, சத்தியமா இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சீரியஸாக வேற ஏதோ இருக்கும்னு நினச்சேன். பட் பெயிண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒன்று இப்படியா? இன்னும் நிறைய இருக்குது. ஓப்பன் பண்ணுறேன். இது என்னது? இது என்னது? சீரியஸாக எனக்கு தெரியல. என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, சரியா? வாவ், கலர்ஸ் தெரியுதா? ஒன்று ஒரு கலர். க்ரீனு, பர்பிள், பிளாக், எல்லோ, ஒயிட் அண்ட் ரெட்டு. இதுவும் நல்லா இருக்குது. இங்கே போட்டிருக்குமா கிளாஸ் பெயிண்டிங் கிட்டுன்னு போட்டிருக்கு. ஓ, இதெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணணுமா? அதை அடுத்தது முதுகு வேறு வலிக்குது கைஸ். நேற்று வண்டியில் போயிட்டுருக்கப்ப ஒருத்தர் வேறு வந்து ஃபுல் சரக்கு வந்து அச்சாப்பில் சைட்லேயே இதோ கையில் புண்ணு, முதுகில் செம்மட்டி வலிக்குது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? லைக் பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல, இதை ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ பின்னாடி இருக்க ஒரு பேக்ரவுண்டை வந்துட்டு அதை பார்த்து அப்படியே வரைகிறோம் அப்படின்னா அங்கே பின்னாடி பார்த்து இதில் அப்படியே வரைவாங்கல்ல, அது இவ்வளோ நான் எதிர்பார்க்கலையே. நானும் ரிசீவிங் சைடில் இருக்கேன்னு சொல்லி பெருமைப்படுகிறேன். இது எதுக்கு அதில் வச்சு வரையணுமோ? இதுவும் தெரில எதுக்குன்னு. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், கலர்ஸ். இது ஒரு பெயிண்டிங் செட்டுன்னு ஓப்பன் பண்ண அப்புறமேட்டு தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அதனால் ஓடி போய் குடுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு ஒரு ஓல்டு மாங்க் பாட்டில். இதில் இன்னும் 2 சொட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ போட்ட அப்புறமேட்டு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஒரு 2 சொட்டு இருக்குன்னு சொன்னி அதை கொடுறா அப்படின்னு கேட்பான்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பழக்கம் கிடையாது. நான் சரக்கு தம்மெல்லாம் இதை அடிக்க மாட்டேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிப்பானுங்க. அவனுங்கிட்டேருந்து இந்த மாதிரி பாட்டிலை மட்டும் நான் வாங்கி கலெக்ட் பண்ணி வைப்பேன். எதுக்காக அப்படின்னா தெரியாது. பட் இந்த பாட்டிலோட இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு பிடிக்கும். அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். பட் இது வந்துட்டு இப்போ பெயிண்டிங்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இதில் ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் உங்கள் எல்லாரையும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.